இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போனார் இவரு? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? எவ்வளவு லேட் ஆகுது? என்னது லேட்டா? ஏண்டி நானே பறந்து வந்திருக்கேன். ராசம்பள சொத்துக்கு யாருமே போட்டியா வந்துட கூடாதுன்னு சந்து புந்துலா பூந்து வீலிங் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். ஷூ, கத்தாம பேசுங்க. இங்க பாருங்க, பத்மாத்துக்கு ரம்யாக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படியா? மாத்திரை வாங்கினது சொல்லக்கூடாதா? தத்தி மாதிரி பேசாதீங்க. இங்க பாருங்க, சொத்து விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன், புரியுதா? ஓகே கொடுங்க. அமராவதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாத்திரை எங்க கிடைச்சதா இல்லையா? அதெல்லாம் கிடைச்சது. இந்தாங்க, அது எப்படி வாங்காம வருவாரு? ஏய் சூப்பர். அம்மா கையில வச்சுக்கோ, பொடியா நசுக்கிக்கோ, அப்பதான் வேகமா வேலை செய்யும். கையில வச்சு அழுத்தி பொடி பண்ணிடலாம், அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா கண்டிப்பா மிஸ் ஆகாம கலந்துரு. நான் யாரு? பத்மா. எனக்கே சொல்லி தெரியா? பாத்துட்டே இரு. சரி சரி வாங்க போலாம். வா. நம்ம வேலை முடிஞ்சது. அண்ணி ஒரு நிமிஷம். ஜனனி நல்ல கண்ண மூடி வேண்டிக்கோமா. அண்ணி நீங்களும் சொல்லுங்க அண்ணி, ஏன்னா இது முக்கியமான விஷயம் இல்ல. ஜனனி, ஆழ் மனசுல சாமிய நினைச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோமா. ஆனா சுகப்பிரசவம்னா என்ன? ஆபரேஷன் பண்ணாம வயிறு வலிச்சு இயற்கையா பிரசவம் ஆகுறது நார்மல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. டெலிவரியா? எனக்கு தான் ஆகாது. என்ன வளர்ற? உனக்கு ஆகாதா? நீ தானமா கன்சீவ் ஆயிருக்க. ஓய் என்னாச்சு? சிவா, எனக்கு சுகப்பிரசவம் ஆகுமான்னு ஜனனி கேக்குறாங்க. ஆகாதேன்னு சொல்லல, அப்படிதானே? ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான். சரி ஜனனி, சாமி கும்பிடு. சிவா நீயும் சாமி கும்பிடுப்பா. சரிம்மா. ஜனனி எல்லாரும் நல்ல கண்ண மூடி கடவுளை நினைச்சு நல்லா வேண்டி கும்பிட்டுக்கோங்க. கும்பிடு. அம்மா இன்னும் கலக்கலையா? இருடி, அவசரப்படாத. அம்மா எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கலக்கு.